திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கொளத்துப்பாளையம் பகுதியில் சிப்காட் தொழில்பேட்டை அமைக்கும் திட்டம் விவசாய நிலங்களையும் குடிநீர் வளங்களையும் பாதிக்கும் என்பதில் விவசாய பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இதனை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி வரும் 28ஆம் தேதி தாராபுரம் தொகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் 1.5 லட்சம் பேரை திரட்டி தமிழக மனிதவள வேளாண்மைத்துறை அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் அவர்களின் இல்லத்தை முற்றுகையிட்டு மனு வழங்க பெரும் போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளனர். செல்லாண்டி, புங்கத்துறை, குறிஞ்சிவலசு உள்ளிட்ட பல கிராம விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன. அவற்றில் சிப்காட் வந்தால் வாழ்வாதாரமே சிதையும், எங்கள் பசுமை நிலங்களும் குடிநீர் ஆதாரங்களும் அளிக்கப்படும், இனி அமைதியாக இருக்க முடியாது, ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றுபட்டு போராடுவோம் என கலந்து கொண்டோர் உறுதியளிப்பினர். போராட்டக் குழுவினர் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வீட்டில் முற்றுகை போராட்டம் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் கிராம மக்கள் ஒன்று கூடி வருவதாக தெரிவித்தனர். இந்த திட்டத்துக்கு எதிராக விவசாயிகளும் பொதுமக்களும் ஏற்கனவே பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளனர். பேரூராட்சி அலுவலகம் முற்றுகையிட்டு போராட்டமும் அதில் அடங்கும். திட்டத்தை ரத்து செய்யுமாறு தமிழக முதல்வருக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. சிப்காட் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் விவசாயம், குடிநீர், சுற்றுச்சூழல் ஆகியவை அழிவடையும் என்ற அச்சம் காரணமாக மக்கள் தீவிர எதிர்ப்பில் உள்ளனர். 28ஆம் தேதி நடைபெறவுள்ள முற்றுகை போராட்டத்திற்கு தாராபுரம் தொகுதி வாக்காளர் 1.5 லட்சம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் திரட்டி முற்றுகையிடப் போவதாக தெரிவித்தனர்.